மக்களை தயவு செஞ்சு இந்த வீடியோ முழுசா பாருங்க. ஆதவர்ஜனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரஜினி அவர்களை பத்தி ஒரு கருத்தை முன் வச்சிருந்தாரு. திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து ரஜினி அவர்கள் கட்சிக்கு வராம பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் முன் வச்சாப்ல. அதுக்கு இன்னைக்கு ரஜினி அவர்கள் கண்டனமும் தெரிவிச்சிருக்காரு. ஆதவர்ஜனா மன வலிமை இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஆதவர்ஜனா மேல குற்றம் சாட்டிட்டு வராங்க. மன வலிமை நம்ம தலைவர்கிட்ட இருக்கு, நான் பதிவு பண்றேன். மன வலிமை விஜய் அவர்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு பதிவு பண்ணாரு. ரஜினி அவர்கள்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதிவு பண்ணல. இருந்தாலும் இந்த நியூஸ் தீயா எரிஞ்சிட்டு இருக்குது. இதுல நிறைய பேர் ஆதாயமும் அடைஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா ரஜினி ரசிகர்கள் தேவையில்லாம ரஜினிகாந்த் அவர்கள் இந்த விஷயத்தை பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சோசியல் மீடியால பதிவிட்டு வராங்க. இதை விஜய் ரசிகர்கள் சொல்லியிருந்தா அவங்க டிவிக்கே சப்போர்ட் இருப்பா, அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாங்க. ஆனால் ரஜினி ரசிகர்களே இப்போ நிறைய மனக்குமரலை குமிரிட்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் ஏன் இந்த மாதிரி கண்டனம் தெரிவிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாத்தோட முக்கியமான கேள்வியே. ஆதவர்ஜனா பேசுனதை விட இங்கே உங்களை நிறைய பேர் நிறைய விதமாக இதுக்கு முன்னாடி பேசியிருக்காங்க. ஆனால் நீங்கள் அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கண்டனம் தெரிவிக்கலையே அப்படிங்கிற மாதிரி தான் ரசிகர்களோட கேள்வியுமா இருக்குது. அதே மாதிரி கரூரில் டிவி மாநாட்டில் 41 பேர் இறந்தாங்க இல்லையா, அதுக்கு இவர் வாய்ஸ் ரைஸ் பண்ணார். அதுக்கப்புறம் எவ்வளோ விஷயங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே நடந்துச்சு, ஒரு விஷயத்துக்கும் வாய் திறக்கல. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த மதிய உணவு சாப்பிட்டு நிறைய பேர் குழந்தைகள் எல்லாம் மயக்கம் போட்டு விழுந்தாங்கல்ல, அதை பத்தி கூட இவர் எதுவும் பேசிக்கல. ஆனா ரஜினி அவர்கள் தான் அரசியலுக்கு வரல அப்படின்னு சொல்லும் போது ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காப்புல. அதைத்தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். நாம எதிர்க்கிறது யாருக்குங்க? பணபலம், ஆளுபலம், கட்டமைப்பு, அசுர பலத்தோட இருக்காங்க. இப்போ ரஜினி அவர்கள் பேசின இந்த வீடியோ ஃபுல்லாக கிடைச்சா சோசியல் மீடியாவில் பாருங்கள். ரஜினி அவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கே தெளிவாக தெரியும். ஸ்டாலின் அவர்கள் 10 ஆண்டா ஆட்சிக்கு வரல, தான் அப்பா வேற இறந்துட்டாரு, இப்போ வந்தே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்காப்புல. பணபலம், ஆள்பலம், கட்டமைப்பு, ஜெயிக்கிறதுக்காக எந்த யுக்தி வேணாலும் அவங்க கையாளுவாங்க அப்படிங்கிற மாதிரி டிஎம்கே பற்றி இவர் சொல்லியிருக்காப்புல. அதே மாதிரி ஏடிஎம்கே பற்றியும் அதே மேடையில் ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாரு. ஆட்சி பலம் கையில் இருக்குது, ஏன் குபர்னோட பணப்பெட்டியை அவங்க கையில் வச்சிருக்கிறாங்க, பெரிய கட்டமைப்பு இருக்குது, இதுக்கு நடுவில் ரசிகர்கள் மட்டும் வச்சுட்டு என்னால் எப்படி போக முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியும் முன் வச்சாப்புல. அது மட்டும் இல்லாமல் அரசியலுக்கு வரணும்னு சொன்னால் கொள்கை கோட்பாடெல்லாம் அறிவிக்கணும், மாநாடு நடத்தணும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. பரப்புரை தேர்தல் மட்டும் இல்லாமல் தன்னோட ரசிகர்களும் தனக்காக நிறைய செலவு பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியும், இந்த வயசுக்கு மேலே என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியும், நான் வரல அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணாப்புல. இதெல்லாம் யோசிக்காமையா நான் அரசியலுக்குள்ளே வரேன்னு அவர் சொல்லியிருப்பாரு. திடீர்னு வரலன்னு சொன்னதுக்கும் ஏதாவது கண்டிப்பாக ரீசன் இருக்கும் இல்லையா. நான் அதனால எலெக்ஷனில் நிற்க போகிறது இல்லை, நான் அரசியலுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்ன வீடியோவில் இதுதாங்க இருந்துச்சு. இந்த வீடியோ இதுக்கு முன்னாடி நானும் பார்க்கலங்க, இப்போ தான் நானும் பார்க்குறேன் இந்த வீடியோவை. இப்போ ரஜினி அவர்கள் சொன்ன விஷயங்களை நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது, அதை நான் சொல்ல விரும்பல, உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காம காமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. அதே மாதிரி ரஜினி அவர்களோட இந்த கண்டனம் ரஜினி அவர்களுக்கு எதிர்ப்பா மாறி இருக்குது. கண்டிப்பாக ரஜினி அவர்களை மையமாக வச்சு இந்த கேள்வியை கேட்டது தப்பு தான். ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்களே, ஏன் டிவிக்கு மட்டும் இவர் கேள்வி கேட்குறாரு அப்படிங்கிறதான் ரசிகர்கள் மற்றும் அனைவரோட கருத்துமே. ரீசெண்ட் டைமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிவிக்கு மேலே வன்மம் இருக்காதவங்களே இருக்க முடியாது அப்படின்னு தாங்க சொல்லுவேன். விஜய் அவர்கள்கிட்ட க்ளோஸாக இருக்கிறவங்க கூட இப்போ பார்த்தீங்கன்னா அவர் மேலே வன்மத்தை வச்சு சுற்றிட்டு இருக்காங்க. ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் அவர்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள், என்னோட சப்போர்ட் அவருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னவங்கலாம் அவர் என்னப்பா பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு எதிராகவே திரும்பினவங்கலாம் இருக்காங்க. அதில் இந்த நியூஸும் ஒன்று அப்படின்னு தான் சொல்ல முடியும்.